ஹலோ யூடியூபர்ஸ். என்னடா இவன் யூடியூபர்ஸ் சொல்கிறான்னு கேட்டிங்களா? பார்க்குறீங்களா? எஸ், இனிமேல் நீங்களாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, நீங்களும் மற்றவங்கள மாதிரி யூடியூபர்ஸ் தான். ஆமாங்க ஐயா. அதாவது நம்ம அந்த புதுசாக ஒரு கில்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நான் அந்த கில்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கில்டில் என்னென்ன பண்ண போகிறோம் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து, நீங்கள் அந்த கில்டில் ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட் அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம கில்டில் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். எதுக்குன்னா அங்கே தான் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கும் வசதியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசுவோம். நான் இப்போ மட்டும் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறேன், ஓகேவா? நீங்கள் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு இங்கே கில்டு யூஐடி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து யூஐடி சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் வந்து கேட்பேன்ப்பா, அது இப்போயே சொல்லிடுறேன். என்ன விஷயம் கேட்பேன்னா, உங்களோட ஏஜ் கேட்பேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்களா? ஏன்னா இது எதுக்கு கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோ போடுறதுன்னு நான் சொல்லணும்ல. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பையனா உங்களுக்கு படிப்பு இருக்கும், அதனால் உங்களால் வந்து பெரிய பெரிய வீடியோஸ்லாம் போட முடியாது. சின்ன சின்ன வீடியோஸ் இல்லைனா ஷார்ட்ஸு அந்த மாதிரி தான் வந்து போட முடியும். இதே நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் போகிற பையனாக இருந்தால் உங்களுக்கு ஒர்க் எப்போ முடியும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நம்ம ஜில்லில் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஜில்லில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து நான் கேட்பேன். எதுக்குன்னா, இப்போ இந்த யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும், உங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷன் மாதிரி. இப்போ எப்படி நம்ம ஜில்லில் வந்து லீடரு, அசிஸ்டன்ட் லீடர், அப்புறம் இந்த ப்ரொமோட்டரில் இருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலுக்கும் வந்து இருக்கும். இந்த யூடியூப் சேனல் எப்படி இருக்குன்னா, ஓனரு, மேனேஜர், அப்புறம் எடிட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் நான் வந்து உங்களை வந்து எடிட்டராக வந்து போடுவேன். எடிட்டராக போட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் வந்து ஷார்ட்ஸும் போட முடியும், வீடியோஸும் போட முடியும், அப்புறம் இந்த போஸ்ட்டு போட முடியும். இந்த 3 விஷயந்தான் போட முடியும். லைவை வந்து உங்களால் போட முடியாது. ஏன்னா லைவு வந்து போடணுன்னா உங்களுக்கு வந்து இந்த பிசி இல்லைனா லேப்டாப் வந்து இருக்கணும். உங்கள்கிட்ட பிசி லேப்டாப் ஏதாவது இருந்தால் இருக்கிறது மேட்ராகிட்னா இல்லை, அது வந்து 8 GB ரேம் அந்த மாதிரி வந்து இருக்கணும். நீங்கள் வந்து லேப்டாப்லேருந்து தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு உங்கள் லேப்டாப்பை ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி லைவ் போட முடியும். நீங்கள் இருந்தால் லேப்டாப்போ பிசியோ ஏதாவது இருந்தால் உங்களால் வந்து அப்படி தான் வந்து லைவ் போட முடியும், தவிர உங்கள் ஃபோன்லேருந்து லைவு போட முடியாது. நான் வந்து ஃபோன்லேருந்து லைவ் போடுற மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த யூடியூப்பு காரணம் சதி பண்ணிட்டான், ஓகேவா? அதனால் நீங்கள் நம்ம கில்லுக்கு பண்ணிங்கன்னா வீடியோவும் ஷார்ட்ஸும் அப்புறம் வந்து போஸ்ட்டு, இந்த 3 தான் உங்களால் போட முடியும். அதுக்கு ஓகேவான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட கில்டு 1. இப்போ ஒரு கில்டில் வந்து எத்தனை பேர் இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும். குறைஞ்சது ஒரு 50 பேர்கிட்ட இருக்க முடியும். நம்மளோட மெயின் நோக்கம் வந்து கில்டை வந்து டெவலப் பண்ணுறதோ, அப்போ இந்த ரீஜனுக்கு இந்த க்ளோரி பாயிண்ட் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவை நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம அவங்களுக்காக ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனலில் அவங்க வீடியோ போடணும். அந்த இப்போ நீங்கள் மட்டும் வீடியோ போட மாட்டீங்கல்ல, நம்ம ஜில்லில் இருக்கிற எல்லாருமே தான் வீடியோ வந்து போடுவாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இந்த ரீச் ஆகும். ஏன்னா ரீச்னால் குறைஞ்சது அந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம நிறைய பேர் ஒரு 100-150 பேர்கிட்ட வந்தாலே என்னென்னு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளே, ஓகேவா? நம்ம போடுற வீடியோவில் நல்லா ரீச் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காப்பிரைட் அதை வந்து நம்ம அங்கே வந்து பேசிப்போம், ஓகேவா? இந்த காப்பிரைட் விஷயம்லாம் வந்து இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து அங்கே வந்து பேசிப்போம். நம்ம இந்த மாதிரி 100-150 பேர் சேர்த்து வீடியோ போட்டால் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த மாடரேஷன் பண்ணி அமௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த அமௌண்ட்டு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறீங்க, வருஷன்ற மாரி மாதத்துக்கு ஒரு 5 வீடியோ போடுறீங்கன்னா அந்த 5 வீடியோக்கு எவ்வளோ காசு வருதோ அந்த காசு உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். இப்போ உதாரணம் நீங்கள் அந்த 5 வீடியோ போட்டு உங்களுக்கு 10 ரூபா வருதுன்னா
ரூ. 10 உங்களை நான் ரூ. 9 கொடுப்பேன். ரூ. 1 நான் ஆட்டையை போட்டுருவேன்ப்பா. எதுக்கு அந்த ரூ. 1 வச்சு நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ 100 பேர் 100 150 பேர் ஒரு கில்ல இருக்குன்றது கரெக்டாக. ஒரு கில்ல வந்து மேக்ஸிமம் 50 பேர் நம்ம இருக்க முடியும். அதனால் நம்ம இந்த கில்ல வந்து 50 பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ இந்த கில்லோட பேர் வந்து ஜிபிடி அப்புறம் G01 இருக்கும். அதுவே நம்ம இந்த 50 பேர் வந்து 51வது ஆள் வரும்போது இன்னொரு கில்லை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அந்த கில்டு பேர் என்னென்னா ஜிபிடி G02 இந்த மாதிரி போட்டு நம்ம ஆரம்பிப்போம். இதில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கில்டு 1 இருப்பார்ல, அதில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அவர் வந்து இந்த கில்டுக்கு லீடராக போட்டு அவருக்கு ஒரு குரூப் வந்து ஆரம்பிச்சிருவோம். அவருக்கு தனி ஒரு குரூப்பு. இந்த மாதிரி நம்ம குரூப் மேலே ஒரு கில்லில் வந்து 50 பேரா, இன்னொரு கில்லில் 50 பேர், இன்னொரு கில்லில் வந்து இந்த 2 கில்லுமே ஃபுல்லாகிடுச்சுன்னா 101 ஆள் வருவாங்கள்ல. அப்போ வந்து நம்ம கில்டு 3 ஆரம்பிப்போம். இதில் வந்து நம்ம மாறி 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 போய்கிட்டே இருப்போம். நம்மக்கிட்ட வந்து கில்டு 1 கில்டு 2 ஃபுல்லானதுக்கப்புறம், ஃபுல்லானா இல்லை, கில்டு 2 உருவானாலே நம்ம கில்டு 1க்கும் கில்டு 2க்கும் வந்து நம்ம ரூம் மேட்ச் வந்து வைப்போம். அதில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ, பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறத விட விளாட்றத மேட்ச் எல்லாமே இந்த ஒரு சேனலில், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இந்த சேனலில் நம்ம வீடியோவை போடுவோம், லைவாக போடுவோம், என்ன வேணால் போடலாம். ஆமாம், என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம இந்த டோர்னமெண்ட் மாதிரிலாம் கிடையாது. இப்போது நம்ம அதில் யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே மேட்சை போட்டு நம்ம அவங்களுக்கு மட்டும் ஏதாவது பண்ணலாம். நல்லா விளாட்றவங்களுக்கு பரிசு கொடுப்போம். ஓகேவா? நீங்கள் நல்லா விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பரிசு இருக்குது. நல்லா விளாட தெரிலன்னா நல்லா ட்ரைனிங் எடுங்க. நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறத கூட வீடியோ போடலாம், நீங்கள் ஷார்ட்ஸும் போடலாம், என்ன வேணால் போடலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கில்லில் ஜாயின் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி இந்த கில்லில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்கள் நேமை சேஞ்ச் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ போடும்போது இந்த வீடியோ போடுறது நீங்கள் தான். என்னோடய சேனல்லேருந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்கள் பேர் தான் வெளியே தெரியுமே தவிர என்னோடய பேர் வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், நான் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து எதுவும் கிடையாது, உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒரு 10 ரூபா வருதுன்னா அதுலேருந்து நான் ரூபாய் எடுத்துப்பேன். நான் வேணால் நம்ம வந்து இந்த யூடியூப்லேருந்து காசு வரும் பார்த்தீங்களா, அப்போவே நான் வந்து ஏதாவது ஒரு பத்திரமோ இல்லை ஒயிட் பேப்பர் எழுதி வச்சிடுறேன். இந்த யூடியூப்லேருந்து யாராவது ஒருத்தர் 10 ரூபா வாங்கினாலும் ரூபா தான் எடுப்பேன், அப்போயே எழுதி கொடுத்துட்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோஸ், விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க உங்களுடைய விருப்பம்.